மையம் ஊடக நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் வசம் இருந்த காணிகள் விடுவிப்பு. மஹிந்தவுக்கு உயிர் ஆபத்து, பாதுகாப்பு கோரும் ரணில் தரப்பு. மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் விரைவில் நடாத்த பரிசீலிக்கின்றது அனுர் அரசு. யானை தாக்கி சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் உயிரிழப்பு, வெளியான தகவல். எங்களுக்கென்று எதுவுமே இல்லை, மஹிந்தவின் இளைய மகன் குமுறல். போதைப்பொருள் கொள்கலன்கள் விவகாரம் விசாரணைகளுக்கு தயார் என நாமல் சீற்றம். இப்படியான அரசியல்வாதி ஒருபோதும் தலைவராக இருக்க முடியாது, சாடும் மஹிந்த. பாடசாலைகள் மீது வீழ்ந்த குண்டுமழை, பலியான 19 மாணவர்கள். 31 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை, பாதுகாப்பு படையினர் அதிரடி. அமெரிக்காவில் இந்திய தலை துண்டித்து கொலை, குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை, ட்ரம்ப் உறுதி. தொடர்பென விரிவான செய்திகள். கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் வசமிருந்து 30 ஏக்கர் வரையான காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் பாதுகாப்பு படையினர் வசமிருந்து தனியார் மற்றும் அரச காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட்டு வந்துள்ளன. அதன் தொடர்ச்சியாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழில் பொன்னாவெளி கிராம அலுவலகர் பிரிவில் உள்ள 7 ஏக்கர் காணி கடந்த 7ஆம் தேதியன்று விடுவிக்கப்பட்டு பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த காணி தற்காலிகமாக மரம் ஒதுக்கி கூட்டு தாபனத்திடம் பொறுப்பில் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும், இதேபோன்று நல்லூர் கிராம அலுவலகர் பிரிவில் உள்ள மொற்கொம்பன் பகுதியில் ராணுவத்திடம் வசமிருந்து 20 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழில் இயக்கச்சி பகுதியில் ராணுவத்தினர் வசமிருந்த தனியாருக்கு சொந்தமான 8 பேரின் காணியும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசு அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் தெரிவித்துள்ளார். ஒரு சில குழுக்கள் ஆயுதங்களை கொண்டு மகிந்த ராஜபக்சவை கொல்லக்கூடிய அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. எனவே இலங்கை அரசால் அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபயவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவால் கொண்டுவரப்பட்ட 1978ஆம் ஆண்டு அரசமைப்பு அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் அரசமைப்புகளை அடிப்படையாக கொண்டதாகும். அதற்கமைய அமெரிக்காவில் ஜனாதிபதி ஒருவர் பதவிக்காலத்தின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி என அழைக்கப்படுவதில்லை. மாறாக அவர் உயிர் வாழும் வரை பதவி வகித்தல் மற்றும் அதன் பின்னரான நிலைமை ஆகிய 2 மாத்திரமே காணப்படுகின்றன. எமது நாட்டின் அரசமைப்புக்கு அமைய ஜனாதிபதியின் பதவி காலத்துக்கு பிறகு அவர்களின் வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவர்கள் நாட்டுக்காக முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ளனர். உதாரணமாக, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு இறுதியாக தலைமை வகித்த அரச தலைவர் என்ற ரீதியில் உலகின் சில நாடுகளுக்கு சென்று அவரால் தனித்து நாடு திரும்ப முடியாது. ஒரு சில குழுக்களால் கைகளில் உள்ள ஆயுதங்களை கொண்டு கொல்லப்படக்கூடிய அச்சுறுத்தலுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ. எனவே இலங்கை அரசினால் மஹிந்த ராஜபக்ஷ பாதுகாக்கப்பட வேண்டும். சுதந்திரத்துக்கு பின்னரான இலங்கை அரசியல் வரலாற்றில் சகல ஆளும் எதிர்க்கட்சி தலைவர்களும் அகால மரணமடைந்தவர்களாக அல்லது கொலை முயற்சியில் இருந்து தப்பியவர்களாகவே காணப்படுகின்றனர். எனவே இந்த செயல்கள் மூலம் சமூகத்தில் வெறுப்பையும் விரோதத்தையும் உருவாக்குவது இலங்கைக்கு நன்மை அளிக்காது. ஜனநாயக நாடுகள் என்றும் முன்னோக்கியே பயணித்திருக்கின்றன. நேபாளம் போன்ற நாடுகள் இந்த வரலாறுகளை கற்றால் தற்போதைய நிலைமைக்கு உகந்ததாக இருக்கும். இலங்கை அரசியலில் கலவரம் வெடித்த போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவி வகித்தார். அவரது வீட்டுக்கு தீ வைக்கப்பட்ட போதிலும் அவர் பயந்து ஓடவில்லை. மாறாக ஏனையோரது வீடுகள் எரிக்கப்படுவதை தடுப்பதற்கு அவர் நடவடிக்கை எடுத்தார். ஆனால் நேபாள பிரதமர் அந்த சந்தர்ப்பத்தில் தப்பி சென்றதாலேயே ஏனையோர் பாதுகாக்கப்பட்டனர் என்பதே நிலைப்பாடாகும். எனவே தேசிய தலைவர் என்ற ரீதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு அந்த கௌரவம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடாத்துவது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை நிர்ணய செயல்முறை முடிவடைந்த பின்னரே தேர்தல் நடாத்தப்படும் என்று அரசு முன்னர் தெரிவித்திருந்தது. எனினும் புதிய எல்லை நிர்ணய செயல்முறை சிக்கலானது.
நீண்டது என்பதனால் அடுத்த தேர்தலை 1988 ஆண்டு மாகாண சபை தேர்தல் சட்டத்தின் கீழ் நடாத்த ஆலோசிக்கப்பட்டுள்ளது என்று கொழும்பு ஆங்கில நாளிதழ் ஒன்று தெரிவித்துள்ளது. தாமதமின்றி மாகாண சபை தேர்தலை நடாத்த அரசாங்கம் மீது அழுத்தம் அதிகரித்து வருகின்ற நிலையிலேயே இந்த திட்டத்தை அரசு பரிசீலிக்கிறது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அமர்வில் இந்திய பிரதிநிதி மாகாண சபைகள் தேர்தலை நடாத்துமாறு அரசை வலியுறுத்தியிருந்தவை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரத்தில் காட்டு யானை தாக்கி சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று அனுராதபுரம் காகட்டகாஸ்திலிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பத்கேவ பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் காகட்டகாஸ்திலிய பிரதேசத்தைச் சேர்ந்து 45 வயதுடையவர் ஆவார். குறித்த நபர் தனது வயலை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது காட்டு யானை தாக்கி உயிரிழந்ததாக காகட்டகாஸ்திலிய போலீசார் தெரிவித்துள்ளனர். அனைவரும் நினைக்கும் வகையில் ராஜபக்சர்கள் குடும்பம் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகன் ரோஹித ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை செய்தித்தாள் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதில் ராஜபக்சர்கள் செல்வந்தர்களா என எழுதப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில், எல்லோரும் நினைக்கிறார்கள் எங்களிடம் எல்லாம் இருக்கிறது என்று, ஆனால் உண்மையில் நம்மிடம் எதுவும் இல்லை, எங்களிடம் வீடு கார் எதுவும் இல்லை. நாங்கள் சிறு வயதிலிருந்தே அரசாங்க சொத்தில் வசித்து வருகின்றோம். நாங்கள் அரசாங்க வாகனங்களை பயன்படுத்துகின்றோம். இல்லையெனில் ஒரு நண்பரிடம் வாகனத்தை கேட்டு வாங்கிக் கொள்வோம். உண்மையாக அனைவரும் நினைக்கும் வகையில் ராஜபக்சர்கள் குடும்பம் இல்லை. யாரிடமும் கையேந்த கூடாது, தாமே சம்பாதித்து வாழ வேண்டும் என்று என் தந்தை கூறுவார். எனவே நான் செய்த ஒரே வேலை கற்பித்தல், அதுவும் பணத்திற்காக அல்ல. எனக்கு வேறு எந்த வருமான ஆதாரமும் இல்லை. நானும் ஒரு முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐஸ் போதைப் பொருள் கொள்கலன்கள் தொடர்பாக தமக்கு எதிராக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ முற்றாக மறுப்பதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த 2 கொள்கலன்களிலும் கண்டெய்னர்களில் ஐஸ் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் இருந்ததாக கூறப்பட்டு அவை பாதுகாப்பு அதிகாரிகளால் கண்டறியப்பட்ட பின்னரும் துறைமுகத்தை விட்டு வெளியேறியதாக வந்துள்ள தகவல்கள் தொடர்பில் அவர் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். ஊடகங்களிடம் பேசிய அவர் குற்றச்சாட்டுகள் தவறானவை என்பதை நிரூபிக்கும் வரை அவற்றின் பின்னணி காரணங்களையும் அதிலிருந்து லாபம் பெறுவோரையும் நாட்டிற்கு வெளிப்படுத்துவதாக வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த 2 கொள்கலன் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். என்பிபி மற்றும் நல்லாட்சிக்கு அரசு வந்தால் நாள் முழுவதும் எங்கள் குற்றச்சாட்டுவதை அவர்கள் செய்த வேலை. சிஐடி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு, FCID நீதிமன்றம் என எங்களிடம் விசாரணைகள் நடந்துள்ளன. இதுபோல இந்த போதைப்பொருள் கொள்கலன் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளவும் தயாராக உள்ளோம் என்று நாவல் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் உண்மையில் இந்த கொள்கலன் சம்பவத்தில் தொடர்புடையவர்களின் அடையாளத்தை அரசு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்களுடன் உணர்வுபூர்வமாக இணைக்கப்படாத ஒரு அரசியல்வாதி ஒருபோதும் மக்களின் தலைவராக இருக்க முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தக கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், மஹிந்தயின் வாழ்நாளில் பெரும்பகுதியை மக்களிடையே கழித்தேன். இன்றும் அதேதான். ஒரு பதவிக்காலம் முடிவடையலாம், ஆனால் மக்களின் அன்பு பதவி காலத்தை விட அதிகமாகும். அது முடிவடைவதில்லை. மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்த போதும் அவர் ஆட்சியில் இல்லாத போதும் மக்கள் அவருடன் இருந்தனர். கிராமத்தில் எங்களுக்கு நட்பு பந்தமும் பரிச்சயமானது. சிறு குழந்தைகளின் உரையாடல் எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த உரையாடல் மிகவும் சுவாரஸ்யமானது. ஏனெனில் சிறு குழந்தைகள் முன்னாள் ஜனாதிபதியுடன் பேசுவதில்லை. அதனால் தான் நான் அதை ரசிக்கின்றேன். நாட்டு மக்களுடன் உணர்வுபூர்வமாக இணைக்கப்படாத ஒரு அரசியல்வாதி ஒருபோதும் மக்களின் தலைவராக இருக்க முடியாது. நான் கால்டன் இல்லத்திற்கு வந்த நாளிலிருந்து என்னை ஆசிர்வதித்து வரும் மதிப்பிற்குரிய மகா சங்கத்தினருக்கு எனது மரியாதைக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது நலம் விசாரிக்க வந்த அன்பான மக்கள், அரசியல் சகாக்கள் மற்றும் பல்வேறு நிபுணர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இனம் அல்லது மதம் என்ற இந்த வேறுபாடும் இல்லாமல் மக்கள் அதிகாரத்தை மையமாக கொண்டு மக்களின் தலைவராகவும் உங்கள் அண்டை வீட்டாராகவும் உங்கள் நெருங்கிய நண்பராகவும் இருப்பதில் நான் பணிவாகவும் பெருமையாகவும் இருக்கின்றேன் என்று மஹிந்த மேலும் குறிப்பிட்டுள்ளார். மியான்மரில் 2 பாடசாலைகள் மீது ராணுவம் குண்டுவீச்சு நடாத்தியதில் 19 மாணவர்கள் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கியாத்தக் டவுண்டி பகுதியில் உள்ள ஒரு தனியார் பாடசாலை மீது இவ்வாறு குண்டுவீச்சு இடம்பெற்றுள்ளது.
மியான்மரில் அரசுக்கு எதிராக சின் மற்றும் ராக்கைன் ஆகிய மாநிலங்கள் அராகன் கிளர்ச்சி படை செயல்பட்டு வருகின்றது. இந்த படை தனிநாடு கோரி பல ஆண்டுகளாக அரசு ராணுவத்துடன் போர் நடாத்தி வருகின்றது. இந்த நிலையில் அராகன் ராணுவத்தினருக்கும் மியான்மர் அரசு ராணுவத்திற்கும் இடையே நேற்று தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பாடசாலைகள் மீது சுமார் 227 கிலோ வெடிமருந்துகளை கொண்ட வெடிகுண்டுகளை வீசி அந்நாட்டு ராணுவம் தாக்குதல் நடாத்தியுள்ளது. இதில் 19 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் பலியானவர்களுக்கு 15 முதல் 21 வயது இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அராகன் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐநா சபையின் குழந்தைகள் நிறுவனமான யூனிசெஃப் இது ஒரு கொடூர தாக்குதல் என சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பயங்கரவாத அமைப்புகள் பொதுமக்கள் பாதுகாப்பு படையினர் மீது அவ்வப்போது தாக்குதல் நடாத்தி வருகின்றன. இந்த அமைப்புகளை அழிக்க பாதுகாப்பு படையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்நாட்டின் ஹைபர் பக்துவா மாகாணம், லக்கி மார்வாட் மற்றும் பனு மாவட்டங்களில் தெஹ்ரிக் தலிபான் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடாத்தினர். அப்போது பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது. இந்த மோதலில் லக்கி மாவட்டத்தில் 14 பயங்கரவாதிகள், பனு மாவட்டத்தில் 17 பயங்கரவாதிகள் என மொத்தம் 31 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் என்கவுண்டர் நடந்த பகுதியில் துப்பாக்கி வெடிகுண்டு உட்பட பல்வேறு ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அமெரிக்க டெக்சாஸ் மாகாணம் டல்லாஸில் உள்ள ஒரு ஹோட்டலில் மேலாளராக பணியாற்றி வந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சந்திரநாகமல்லையா என்பவர் கொடூரமாக கொல்லப்பட்டார். மனைவி மற்றும் மகன் கண்முன் சக உணவக ஊழியர்கள் ஜோர்டானிஸ் கோபாஸ் மார்டினஸால் அவர் அறிவாரால் தலையை தூண்டி கொலை செய்தார். அதன் பின்னர் தலையை பந்து போல உருட்டி சென்று அருகில் இருந்த குப்பை தொட்டியில் போட்டார். கொலையுண்ட சந்திரநாகமல்லையா கர்நாடக மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர். இந்த கொலை சம்பவம் அமெரிக்காவில் வசித்து வந்த இந்தியர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஜோர்டானிஸ் கோபஸ் மார்டினாஸ் கைது செய்யப்பட்டார். இந்த கொடூர கொலைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் தெரிவித்துள்ளதாவது: டல்லாஸில் சந்திரநாகமல்லையா கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் பற்றி அறிந்தேன். கியூபாவைச் சேர்ந்த சட்டவிரோத குடியேறியால் மனைவி மற்றும் மகன் முன்னிலையில் இந்த மதிப்புமிக்க தலைவர் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டார். இது காட்டுமிராண்டித்தனமானது என்றும் நம் நாட்டில் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது என்றும் இத்தகைய நபரை நாட்டில் அனுமதிக்க கூடாது என்றும் கைதான குற்றவாளி மீது பாலியல் வன்கொடுமை, வாகன கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்கு உள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக முன்பு கைது செய்யப்பட்ட கியூபாவைச் சேர்ந்த இந்த நபர் திறனற்ற ஜோ பைடன் ஆட்சியில் நம் தாய் நாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இதுபோன்ற சட்டவிரோத குடியேறி குற்றவாளி மீது எனது நிர்வாகம் மென்மையாக இருக்காது. தேசிய பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டினோ, அட்டர்னி ஜெனரல் பாம்ப் போன்று உட்பட என்னுடைய நிர்வாகத்தில் உள்ள பலர் அமெரிக்காவை மீண்டும் பாதுகாப்பாக மாற்றும் பணியில் அற்புதமாக வேலை செய்து வருகின்றனர். போலீஸ் காவலில் இருக்கும் இந்த குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குவது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.